இது வந்து ஸ்டீரிங் கியர் சிஸ்டம் ஆன் ஷிப்போட வந்து செகண்ட் பார்ட் வீடியோ. நம்ம போன பார்ட் வீடியோவில் எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஷிப்பை வந்து ஸ்டார்போர்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணுறோம் ரட்டரை யூஸ் பண்ணிவிட்டு, எப்படி வந்து நம்ம ஸ்டீரிங் கியர் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரட்டரை வந்து நம்ம ஸ்டார்போர்ட் சைடு டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்போர்ட் சைடு திருப்பியாச்சு. அடுத்து மறுபடியும் நமக்கு வந்து மிட் பொசிஷன் கொண்டு வரணும். அடுத்து வந்து நமக்கு போர்ட் சைடு நம்ம திருப்பணும். ஸோ அது எப்படி நமக்கு வந்து இப்படி ஸ்டீரிங் கியர் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மேலோட்டமாக எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டீரிங் சிஸ்டம் கியர் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரட்டரை நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம டேர்ன் பண்ண நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கியரை வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டார்போர்ட் சைடு நம்ம டேர்ன் பண்ணோம். ஸோ வந்து ரேம் வந்து கீழே வரும். ஸோ அந்த ரேம் கீழே வரனால இந்த ஆயிலை வந்து ஃப்ளூயிடை வந்து நமக்கு வந்து இது புஷ் பண்ணும். ஸோ இங்கே வந்து புஷ் பண்ண ஆயில் வந்து நமக்கு வந்து இங்கே உள்ள சிலிண்டரை வந்து நமக்கு லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணும். ஸோ லெஃப்ட் இந்த சிலிண்டர் வந்து லெஃப்ட் மூவ் ஆகிறதுனால நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்த இந்த லிவர் வந்து E1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும். ஸோ E1 பொசிஷனுக்கு இங்கே வந்து பல்க் நமக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ வந்து இதனால் இங்கே வந்து F இப்போ இதனுடைய லிவர் வந்து F'' P, அதாவது ஃபல்க்ரம் வந்து PE, அடுத்து வந்து இது வந்து E' அப்படிங்கிற லிவருக்கு வரும். ஸோ இதனால் வந்து இந்த லிவர் இங்கே வரனால இது வந்து ஹன்னிங் லிவர். ஸோ ஹன்னிங் லிவர்னால இங்கே வந்து ABC அப்படிங்கிறத இந்த ஃப்ளோட்டிங் லிவரோட பாயிண்ட்டு நமக்கு A''B''C அப்படின்னு வரும். ஏன்னா இந்த ரேஷனில் இருக்குது. நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து இந்த Fங்கிற பாயிண்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது இல்லையா? மூவ் ஆகிறனால இந்த Aங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த ஃப்ளோட்டிங் லிவர் வந்து Fங்கிற இந்த லிவர் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஃப்ளோட்டிங் லிவர் இழுக்கிறனால Aங்கிற பாயிண்ட்லேருந்து A'' அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இந்த ஃப்ளோட்டிங் லிவர் ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுட்டு தான் அது வந்து டேர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து சிங்கிறனால இப்போ நம்மளுக்கு வந்து பம்பு இது வந்து பம்போட கண்ட்ரோல் லிவர். ஓகேவா? ஸோ வந்து பம்போட கண்ட்ரோல் லிவர் Bலேருந்து B''க்கு வந்துருச்சு. ஸோ இந்த பம்போட கண்ட்ரோல் லிவர் தான் நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பம்போட கண்ட்ரோல் லிவர் வந்து நமக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு நமக்கு மூவ் ஆகிறனால இந்த சர்க்குலர் ரிங் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளஞ்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு மிட் பொசிஷன் இருக்கும்போது 0 பாயிண்ட்டை வந்து மையமாக வச்சுட்டு நம்ம ரொட்டேட் ஆச்சு அப்படிங்கிறத போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏங்கிற பாயிண்ட் வச்சு இந்த சர்க்குலர் ரிங் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா OE அப்படிங்கிறது லாங்கர் டிஸ்டன்ஸ், OD அப்படிங்கிறது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ வந்து இதில் வந்து நம்ம பம்பிங் ஆக்ஷன் அவங்க நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து செக்ஷன் மேலே செக்ஷன் இருக்கும், இங்கே கீழே டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் எங்கேருந்து செக்ஷன் எடுக்கும் அப்படின்னா, ஸோ இந்த போர்ட் ரேம்லேருந்து நமக்கு செக்ஷன் இந்த பம்பு எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும். டிஸ்சார்ஜ் எங்கே பண்ணும் அப்படின்னா இங்கேயும் நமக்கு ஸ்டார்போர்ட் சைடு ரேம் இருக்கும். ஸோ அந்த ரேமில் வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த ரேம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகும். இந்த டேஷில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதனால் டில்லரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேஷில் மூவ் ஆகும். ஸோ டில்லர் இந்த சைடு மூவ் ஆகிறனால இங்கே கனெக்ட் பண்ணிக்கிற ரட்டர் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரட்டரை வந்து நமக்கு இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ணதுனால நமக்கு இதனுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா ரட்டரோட பொசிஷன் இதுலேருந்து இங்கே வந்தனால இது வந்து இந்த லிவர் வந்து ரட்டர் ஸ்டாக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இங்கேயும் இந்த லிவரும் நமக்கு இந்த சைடு மூவ் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷனாக வச்சு தான் இந்த ஃப்ளோட்டிங் லிவர் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து A''ஐ வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுட்டு A''B''C' அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி பம்ப் லிவர் வந்து நம்மளுக்கு B'' இருந்ததுனால நமக்கு பம்பிங் ஆக்ஷன் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு Bங்கிற பொசிஷனுக்கு வந்துச்சு. இப்போ Bங்கிற பொசிஷன் இருக்கிறனால சர்க்குலர் ரிங் வந்து இந்த பிளஞ்சர் வந்து இந்த ஓங்கிற பாயிண்ட்டை வச்சு மையமாக வச்சுட்டு நமக்கு சுத்தம் ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு ரேடியஸ் இருக்கிறனால நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு 0 தான், டிஸ்சார்ஜே பண்ணாது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ரட்டர் வந்து இதே பொசிஷனில் இருக்கும். அதாவது இந்த ஸ்டார்போர்ட் சைடு டேர்னிங்லேயே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து மிட் பொசிஷனுக்கு நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அது வரை இதே பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு வந்து இந்த இந்த ரட்டரை வந்து நமக்கு மறுபடியும் இந்த சென்ட்ரல் பொசிஷனுக்கே கொண்டு வரணும் அப்படின்னா இதை மறுபடியும் நமக்கு இந்த வீலை வந்து நமக்கு மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு இதனுடைய பொசிஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அந்த லெவலுக்கு இதை தான் நம்ம மிட் பொசிஷன் அப்படி சொல்லுவோம். இது 2 லெவலும் நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இது வந்து 2 மிட் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ள ப்ரெஷரும் நம்ம கான்ஸ்டன்ட் ஆயிருமா? இங்கே உள்ள ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல எந்த ஒரு ப்ரெஷருமே ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்படி இந்த லிவர் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி இருந்த லிவர் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகாதனால மறுபடியும் நமக்கு இதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதே பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே இனிஷியலாக A' இருந்த அந்த ஃப்ளோட்டிங் லிவர் நம்ம ஸ்டார்போர்ட் சைடில் இருக்கிறப்போ A'' இருக்குல்ல, இப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த F' அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு Fங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் இப்போது ஃப்ளோட்டிங்களோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா
சி டேஷ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து மையமாக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஏ பி டேஷ் சி டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பம்போட ஆக்ஷன் வந்து முன்னாடி நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு மூவ் ஆச்சு. ஸோ வந்து பம்போட ஆக்ஷன் வந்து இப்போ பம்போட டிஸ்சார்ஜும் சக்ஷனும் நமக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பி டேஷ்க்கு வந்துருச்சு. ஸோ பி டேஷ்க்கு வந்ததுனால ஸோ இப்போ கண்ட்ரோல் லிவர் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு மூவ் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த சர்க்குலர் ரிங்கை வந்து இது வந்து புஷ் பண்ணும். ஸோ புஷ் பண்ணுறனால இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளஞ்சர் இந்த ஸ்லிப்பர் பார்த்து எல்லாமே இந்த பிங்கிற முன்னாடி வந்து ஏங்கிற பாத்தை வச்சுட்டு நமக்கு ரொட்டேட் ஆச்சு இல்லையா? இப்போ வந்து பிங்கிற பாத்தை வச்சு நமக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? பிங்கிற பாத்தை வந்து நமக்கு மையமாக வச்சு நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓஎஃப் அப்படிங்கிறது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு லாங்கர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து இப்போ வர்றது இங்கேருந்து சக்ஷன் எடுக்கும். இங்கேருந்து நமக்கு வர்ற பிளஞ்சர் வந்து சக்ஷன் எடுக்கும். சக்ஷன் எடுத்துகிட்டு இப்படி வரும்போது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு சக்ஷன் பண்ணும், ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும்போது டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால இந்த டிஸ்சார்ஜ் வந்து இப்போது இது வந்து சக்ஷன் எங்கே எடுக்கும் அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி வந்து ஸ்டாப் அவுட் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ண இந்த போர்ட் ரேம்லேருந்து நமக்கு வந்து சக்ஷன் எடுத்துகிட்டு இந்த பம்ப் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டாப் அவுட் சைடு ரேமுக்கு நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து மறுபடியும் மிட் பொசிஷன் கொண்டு வரதுனால இப்போ வந்து அதனுடைய சக்ஷன் டிஸ்சார்ஜ் போட்டு நமக்கு வேறு மாதிரி ஆயிடுச்சு, மேலே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் அவுட் சைடில் உள்ள ரேமில் உள்ள அந்த ஆயிலை வந்து சக் பண்ணிட்டு சக்ஷனாக எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் மறுபடியும் போர்ட் சைடு ரேம் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா போர்ட் சைடு ரேமில் நமக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுமா? ஸோ போர்ட் சைடு ரேமில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்போது இந்த டில்லர் ராம் வந்து நமக்கு இந்த சைடு ஸ்டாப் அவுட் சைடுக்கு நமக்கு மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகிறனால நமக்கு வந்து ரடர் வந்து நமக்கு மறுபடியும் இப்படி இருந்த ரடர் வந்து நமக்கு இந்த சைடு அதாவது ஸ்போர்ட் சைடுக்கே நமக்கு வந்து டேர்ன் ஆகிட்டு இந்த பொசிஷனுக்கு வரும்போது ஃப்ளோட்டிங் லிவரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த பொசிஷன் வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த லிவரை இது வந்து இழுக்குமா, இந்த ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும்போது இந்த லெவரை வந்து இது புஷ் பண்ணிச்சு. ஸோ மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது இதை வந்து புல் பண்ணும். ஸோ வந்து இது புல் பண்ணுமா. ஸோ புல் பண்ணுறனால இப்போ நமக்கு இந்த ஃப்ளோட்டிங்களோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஏபிசி. ஏன் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நமக்கு மையமாக வச்சுட்டு நமக்கு இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரடரோட பொசிஷன் வந்து மிட் பொசிஷனில் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ரடரை வந்து போர்ட் சைடு திருப்புறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து போர்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா இந்த பீனியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீனியனை வந்து நான் வந்து போர்ட் சைடுக்கு நான் டேர்ன் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து போர்ட் சைடு, இது வந்து ஸ்டாப் அவுட் சைடு. ஓகேவா? ஸோ வந்து போர்ட் சைடுக்கு நான் டேர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த ரேம் வந்து கீழே மூவ் ஆகும், இந்த ரேம் வந்து மேலே மூவ் ஆகும். ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் இது மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகும், இங்கே வந்து நம்மளுக்கு ஆயிலுக்கு வந்து ஸ்டோர் ஆக ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து இங்கேருந்து இது வந்து கீழே மூவ் ஆகிறனால இது வந்து ப்ரெஷரைஸ் பண்ணும், இங்கே டேங்கில் உள்ள ஆயிலை ப்ரெஷரைஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ரெஷரைஸ் ஆன ஆயில் வந்து நமக்கு ரிசீவருக்கு ஃப்ளோ ஆகும், நமக்கு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு இப்போ வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து சிலிண்டரை வந்து புஷ் பண்ணும், இந்த டைரெக்ஷனில் நமக்கு புஷ் பண்ணும். ஸோ இதனால் சிலிண்டர் வந்து நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும், இந்த டைரெக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா? இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் நமக்கு மூவ் ஆகிறனால அந்த லிவர் எப்படி ஆகும் அப்படின்னா ஸோ இந்த லிவரை வந்து நமக்கு வந்து இதில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கனால இந்த லிவர் வந்து இந்த டைரெக்ஷன் நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ஈங்கிற பொசிஷன்லேருந்து டபுள் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபல்க்ரம் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கனால இப்போ வந்து இதனுடைய பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ள லிவருக்கு பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேஷ் எஃப் டேஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து பிங்கிற பல்கிராம் வந்து பி. ஸோ வந்து இந்த பொசிஷனில் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ளோட்டிங் லிவரும் நமக்கு இந்த டேஷில் மூவ் ஆகுமா. அப்போ எப்படி அதனுடைய ஃப்ளோட்டிங்கோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இதில் வந்து சிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு மையமாக வச்சுட்டு நமக்கு வந்து ஏ டேஷ் பி டேஷ் சி அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இங்கே வந்து புஷ் பண்ணுறப்போ நமக்கு இப்படி கிடைக்கும், இதெல்லாம் புஷ் பண்ணுறப்போ நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் லிவர் வந்து ஸோ இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் லிவர் இங்கே இந்த பிங்கிற பாயிண்டில் நம்ம கண்ட்ரோல் லிவர் வந்து பம்போட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ வந்து இந்த கண்ட்ரோல் லிவர் வந்து இந்த சர்க்குலர் ரிங்கை வந்து புஷ் பண்ணுது. ஓகேவா?
ஸோ புஷ் பண்ணுறனால இந்த சர்க்குலர் ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பீங்கிற பாயிண்ட்டை இந்த பீங்கிற அந்த பிளஞ்சர் இந்த பிளஞ்சர் எல்லாமே இந்த பீங்கிற பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓஎஃப் அப்படிங்கிறது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், ஓஜி அப்படிங்கிறது நமக்கு லாங்கர் டிஸ்டன்ஸ். எப்போவுமே லாங்கர் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு வந்து சக்ஷன் எடுக்கும், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், லாங்கர் டிஸ்டன்ஸ் வரும்போது இது வந்து சக்ஷன் எடுக்கும், இங்கேருந்து சக்ஷன் எடுக்கும், சக்ஷன் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரப்போ நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா, இது வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இங்கே வந்து எதுலேருந்து சக்ஷன் எடுக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்டார்போர்ட் சைடு இருக்கு இல்லையா, ஸ்டார்போர்ட் சைடு அந்த ரேமோட சிலிண்டர்லேருந்து நமக்கு சக்ஷன் எடுக்கும். சக்ஷன் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் எந்த பக்கம் பண்ணும் அப்படின்னா நமக்கு போர்ட் சைடு ரேமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த பக்கம் உள்ள ரேம்லேருந்து நமக்கு சக்ஷன் எடுத்துகிட்டு நமக்கு வந்து போர்ட் சைடு ரேமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுமா, இங்கே ஆக்ட் ஆகிறனால நமக்கு வந்து ரேம் வந்து லெஃப்ட்லேருந்து நமக்கு ரைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இதனால் இந்த டில்லர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டில்லரும் நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இதனால் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க நம்ம ரட்டர் ஸ்டாக்கு வந்து ரட்டர் வந்து நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இந்த டேரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ வந்து நமக்கு இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ இந்த டில்லர் வந்து நமக்கு இந்த சைடு மூவ் ஆகிறனால, லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகிறனால நமக்கு வந்து நம்மளுடைய ரட்டர் வந்து இந்த டேரக்ஷன் மூவ் ஆகும். ஸோ இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், இந்த லிவர், இந்த ரட்டர் ஸ்டாக் லிவரை வந்து இது வந்து புல் பண்ணும். ஸோ ஓகேவா, புல் பண்ணும். ஸோ இதனுடைய பொசிஷன் இப்போ இந்த ஃப்ளோட்டிங் லிவரோட பொசிஷன் மாறும். இது எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த ஏ டேஷ் அப்படிங்கிற பொசிஷன் வந்து நமக்கு மையமாக வச்சுட்டு நமக்கு இந்த பொசிஷனுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு, அதாவது பம்ப் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு 0, பம்ப் டிஸ்சார்ஜ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ரட்டரை வந்து நமக்கு இதே மாதிரி போர்ட் சைடில் நமக்கு டேர்ன் ஆகிருக்கும், இதே சைடில் நமக்கு மிட் பொசிஷனில் நமக்கு இதிலே நமக்கு டேர்ன் ஆகிருக்கும். ஸோ எப்போ நமக்கு வந்து மிட் பொசிஷனுக்கு நம்ம மறுபடியும் நமக்கு வந்து கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம இதனுடைய 2 பொசிஷனையும் ஈக்குலிபிரியம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த வந்து ப்ரெஷரைஸ் ஆகாது. ஓகேவா, இந்த ஆயில் வந்து ப்ரெஷர் ஆகாது. ஸோ வந்து இங்கேயும் எந்த ஒரு ப்ரெஷரும் ஆகாது, ஆக்ட் ஆகாது இந்த சிலிண்டர்லேயும். ஸோ சிலிண்டர் வந்து நம்மளுக்கு மிட் பொசிஷனில், இந்த சிலிண்டர் வந்து மிட் பொசிஷனில் இருந்துடும். ஸோ மிட் பொசிஷனில் இருக்கனால இப்போ நமக்கு இனிஷியலாக இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த லிவர், ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே எந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த இடத்துலேருந்து நமக்கு ஈங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதனால் இந்த ஃப்ளோட்டிங் லிவர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃப்ளோட்டிங் லிவர் C" அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மையமாக வச்சுட்டு நம்மளுக்கு AB" அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும், ஒரு ஃப்ளோட்டிங் லிவர் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ என்னாச்சு, இங்கே உள்ள பம்போட லிவர் வந்து இந்த பக்கம் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ வந்து இப்போ என்ன, இங்கேருந்து நம்ம சர்க்குலர் ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து இந்த சர்க்குலர் ரிங்கை வந்து இது வந்து புல் பண்ணும். ஓகேவா, புல் பண்ணும். ஸோ புல் பண்ணுறதுனால என்ன நடக்கும், ஸோ இது வந்து புல் பண்ணுறனால இந்த பிளஞ்சர் எல்லாமே இந்த ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இது வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா, ஸோ ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி இந்த டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகேவா, இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வந்து நமக்கு வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ், ரைட் சைடு வந்து நமக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் வரும்போது சக்ஷன் எடுக்கும், இந்த லாங்கர் டிஸ்டன்ஸ் வரும்போது இது வந்து சக்ஷன் எடுக்கும். சக்ஷன் எடுத்துகிட்டு நமக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஓகேவா, டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இதில் எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து சக்ஷன் வந்து போர்ட் சைடு ரேம்லேருந்து நமக்கு சக்ஷன் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஸ்டார்போர்ட் சைடு ரேமுக்கு நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த ரேம் வந்து இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுமா, ஸோ இதனால் டில்லர் ஆமும் நமக்கு இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த டேரக்ஷனில் டில்லர் ஆம் மூவ் ஆகிறனால நமக்கு ரடர், இப்படி இருந்த ரடர் வந்து நமக்கு மறுபடியும் இந்த டேரக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும், இந்த டேரக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆகிடும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு நமக்கு மறுபடியும் மிட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து பேசிக்காக ஒரு ஸ்டீரிங் கியர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.